வெக்கேஷன் போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு நீங்க பட் வீடியோ எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கீங்க. ஆர்த்து வந்து நல்லா ட்ரெயின் ஆயிட்டான். அவன் வந்து இந்த பாட்டி ஷீட் இருந்தா இங்கதான் வந்து உச்சா போவான். மேல வாங்க முடியலையா? ஹலோ கைஸ். சோ இப்போ வந்து நைட் டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு காட்டேஜ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சுத்தி பார்க்கலாம். ஆர்ச்சர் வந்து செம எக்ஸைட்டடா இருக்கான். வந்ததுல இருந்து ஒரே ஆட்டம் தான். இங்கெல்லாம் ஓடுறான், விளையாடுறான், செம்ம ஆட்டம் போட்டுருக்கான். இப்போ வந்து நம்ம குயிக்கா வந்துட்டு இந்த காட்டேஜ் வந்து எப்படி இருக்கு அண்ட் என்னெல்லாம் இங்க வச்சிருக்காங்க, இப்படிதான் இருக்குன்னு வந்துட்டு என்ன ஆட்டா. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதான் வந்து என்ட்ரன்ஸ். நம்ம என்ட்ரன்ஸ் வந்த உடனே ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து ஒரு குட்டி சீட்டிங் ஏரியா இருக்கு. ஸோ இந்த காட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் வந்து தாராளமாக தங்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங் ஸ்பேஸும் இருக்கு உங்களுக்கு உட்காந்துக்கிறதுக்கு. அண்ட் வந்து இங்கே வந்து ஒரு ஏர் கூலர் இருக்கு. இது மேபி வந்து மத்தியான நேரத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் தேவைப்படலாம். கொஞ்சம் ஒரு 12 to 3 PM நமக்கு கொஞ்சம் தேவைப்படலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு நமக்கு ஒரு குட்டி டைனிங் ஸ்பேஸ் இருக்கு. இதுவுமே வந்துட்டு ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வழியா பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம உட்காந்துட்டே அழகா இங்க வந்துட்டு ஒரு வியூவை வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. செம்ம நல்லா இருக்கு. இங்க வந்து அழகா உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த காட்டேஜோட ஃப்ளோரிங் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே பாருங்களேன், அப்படியே கிளாஸ் போட்டிருக்காங்க ஃப்ளோரில். ஸோ இது வந்துட்டு கீழே இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் வந்து நமக்கு அப்படியே தெரியுது. ஏன்னா காட்டேஜ்னால அது கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கா. ஸோ கீழே வந்து செடி மரம்லாம் இருக்குது. ஆக்சுவலி வெளிச்சம் இருக்கும்போது பார்க்க இன்னுமே செமையாக இருந்தது. கீழே ஒரு ஓடெல்லாம் ஓடிட்டு இருந்தது, அதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மினி ஃப்ரிட்ஜ் வந்து இருக்கு. இதுல வந்து நான் ஆர்த்தருக்கு கர்ட் பாக்கெட் மட்டும் வச்சிருக்கேன். அவன் கர்ட் மிக்ஸ் பண்ணி தான் ராயல் கேனன் சாப்பிடுவான். ஸோ அதனால அந்த மீதி கர்ட் பாக்கெட் வந்து இங்க இருக்கு. அது தவிர வேற எதுவும் வைக்கல. பட் இது நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. நம்ம பிவரேஜஸ்லாம் வச்சுக்கலாம். இது வந்து ஆர்த்து குட்டியோட பவுலு இது ஓரமா இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஒரு காஃபி மேக்கர் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ காஃபி மட்டும் இங்கே மேக் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கான கிளாஸஸ் அண்ட் பிளேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. அண்ட் வந்து இங்கே ஒரு குட்டி வாஷ் பேசின் இருக்கு. ஸோ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து எனக்கு ஒரு டீ கிளாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, டீ கிளாஸ். பட் பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன். பிளாஸ்டிக்லேயே இந்த டிசைன்ல இருக்கு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு. ரெஸ்ட் ரூம் வந்து செம காசியா இருக்கு. ஆக்சுவலி ஒரு 1 year முன்னாடி வந்து நம்ம இங்க வந்து ஸ்டே பண்ணிருந்தோம். இது பக்கத்துல இருந்த காட்டேஜ். அதை விடவே இந்த காட்டேஜ் வந்து இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. டாய்லெட்ஸ்லாம் நல்லா கிளீனா இருக்கு. அண்ட் ரூஃப் வந்து இப்படி இருக்கு. ஷவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு ரெயின் ஷவர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. அண்ட் அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பெட் ஃப்ரெண்ட்லி ப்ராப்பர்ட்டி. பட் அதுக்காக நம்ம வந்து நம்ம பெட்டை வந்து இஷ்டத்துக்கு உச்சாலாம் போக முடியாது. ஆர்த்து வந்து நல்லா ட்ரெயின் ஆயிட்டான். அவன் வந்து இந்த பாட்டி ஷீட் இருந்தா இங்கே தான் வந்து உச்சா போவான். ஸோ அப்படியே வந்து நான் அதை பாத்ரூம் வாசல்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ அவன் கரெக்டாக வந்து அதில் போயிடுறான். நம்ம வீட்டில் வந்து அவன் வந்துட்டு பாத்ரூம்குள்ளே நம்ம ஷீட் போட்டு வைப்போம். அந்த பாத்ரூம் ஷீட் மேலே போயிடுவான். பாத்ரூம்குள்ளே போயிடுவான். அவனுக்குன்னு ஒரு பாத்ரூம் ஒதுக்கி வச்சிருக்கு. ஆர்த்துனோ வெக்கேஷன் போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு நீங்க பட் வீடியோ எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இது அவரோட பாலு. இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை போட போறனாவே உட்காருவான். நான் சொன்னாலும் கேட்பான். எதுக்கு உட்காந்துக்கிட்டு ஓடி போய் தானே பால் எடுக்கணும். என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னேன். உட்கார்ந்த டைம் போதுமா? ஸ்டடி கோ. அடுத்து நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கீழே இருக்கிற பெட்ரூம். நீங்க வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் பிளான் பண்ணிருக்காங்க போல, அது இன்னும் முடிக்கல. ஸோ இந்த பெட்ல வந்து கண்டிப்பா தாராளமா ஒரு 3 பேர் வந்து ஃப்ரீயாவே படுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெட் தான். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டும் இருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு 4 பேர் தான் வந்திருக்கோம். அதனால நமக்கு எக்ஸ்ட்ரா பெட்லாம் தேவைப்படல. ஸோ இதான் வந்து ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு. வாங்க போலாம். இப்போ நான் போனேன்னா ஒருத்தன் ஓடி வருவானே.
ஆனா ஏற முடியாதே. மம்மி தரைய விட்டு போவாதீங்க, நீங்க எல்லாமே இருக்க மாட்டீங்க. கைஸ், நான் இப்போ ஆர்த்தர் விட்டுட்டு மேலே வந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். 4 பேர் இந்த காட்டேஜில் இருந்தாலும் நான் இல்லைன்னா அவன் இருக்கவே மாட்டான். பார்ப்போம். பட்டு பட்டு வாங்க வாங்க மேல வாங்க. முடியலையா பட்டுக்கு ஏற பயமா இருக்கா? வாடா, கம் 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 கம். வா வா, இன்னும் ஒரு படிக்கட்டு தான். வா, ட்ரை பண்றேன் மம்மி, ட்ரை பண்றேன். பயப்படாத. பயமா இருக்கு இந்த மாதிரி படிக்கட்டா. என்னது இல்லையே மம்மி, நீங்க கீழே வாங்களே ப்ளீஸ், கீழே வாங்களே. வா 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 வா, கம் ஆன். குழந்தை எல்லாரும் கலாய்க்கிறாங்களம்மா. ஆர்த்து வாடி, உன்னை எல்லாரும் கலாய்க்கிறாங்க. வாடி, உன்னை எல்லாரும் கலாய்க்கிறாங்க. வாங்கடி பட்டு, வாங்கடி பட்டு. ஓகேடி பட்டு, ஓகேடி பட்டு, ஓகேடி பட்டு, ஓகேடி பட்டு. ஒரு 5 நிமிஷம் மேல போயிட்டுனா சரிடா 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 சரிடா. சந்தோஷம்டா உனக்கு, சந்தோஷம் சந்தோஷம். ஐயோ அங்க பாரு, அவன் பாரு. ஏய் பாத்துறா, இப்பதான் ஏறிட்ட. நீங்க போற இடத்துக்குலாம் எப்படியாச்சும் வந்துருவான் இந்த ஆர்த்தர். ஏறவே மாட்டான் அவன். அவன் எப்படி ஏறினானே தெரியல. ஆர்த்து, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அவனை வந்து நான் இறக்கி விட்டு வந்துட்டேன். அவனை இங்க வச்சுட்டு நம்ம வேலை பார்க்கறது வந்து கஷ்டம். ஏன்னா இங்க இருந்துலாம் ஏதாவது தாவி குதிச்சுட்டானா நமக்கு பிரச்சனை. அதனால அவனை நான் இறக்கி விட்டேன். லைட் ஆன் பண்றேன். இந்த பக்கம், அப்புறம் வந்து இதான் வந்து மேல இருக்கிற ஒரு ரூம். ஸோ இங்கேயுமே வந்து கண்டிப்பா 3 பெரியவங்க வந்து தாராளமா படுத்துக்கலாம். சூப்பரா இருக்கு. நீங்க முக்கியமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 2 இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஜன்னலே கிடையாது, வலை மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நல்ல வென்டிலேஷன் வந்து இருக்கு. ஸோ கீழே வந்து நமக்கு எவ்வளவு சில்லுன்னு இருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கு. அண்ட் நடுவில் ஒரு விண்டோ இருக்கு. நமக்கு சப்போஸ் ரொம்ப சஃபகேஷனா இருந்தா நம்ம வந்துட்டு அதை வந்து திறந்து விட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு. இங்க வர எல்லாருமே வந்து மேலதான் படுத்து தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா நீங்க இங்க வந்து படுத்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்களேன், இப்ப நான் படுத்து காட்டுறேன். படுத்தா வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதே வியூ தான் வந்து உங்களுக்கு மார்னிங்கும் இருக்கும். மார்னிங் என்னன்னா இங்க இருட்டா தெரியாம உங்களுக்கு வந்து ஃபுல்லா மரம், வெளியே இருக்க மரம் எல்லாம் வந்து உள்ள தெரியும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாவே கிளாஸ், நடுவில் நமக்கு பிளாக்கா தெரியுதுல்ல, அது ஃபுல்லாவே வந்து கிளாஸ். ஸோ வந்து சூப்பரா இருக்கு. இப்பயுமே நைட்டுக்கு வந்து இதுதான் சூப்பரா இருக்கு. ஸோ நானுமே இங்கேதான் வந்து படுத்து தூங்க போறேன். செமையா இருக்கு. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து என்னோட ஸ்டேவை வந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சாண்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஹிட் பண்ணிடுங்க. நம்ம இன்னும் ஆர்த்தரோடு சேர்ந்து நிறைய டிராவல் பண்ணலாம் அண்ட் லைஃப் வந்து நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, பாய். என்ன மறுபடியும் மீட் பண்ணணும்னா மறக்காம சாண்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.